இரு துருவங்களும் இயங்கிக் கொண்டிருக்கும் அசைவு கோடாகி எழும்பும் அந்த ஆணிக்கோட்டின் திரட்சி எல்லைக்கு ஒதுங்கி ஓடன ஓட்டிவிட்டு பேரண்ட முகடெலாந்தடாவிய பெருங்கிரண பெருங்கருணை பேரருள் பெருஞ்சுரப் பெண்ணும் பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெரும் தெய்வமாகிய பெருஞ்சோதியானது முதலாக அது என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டெழுந்து நின்றன. அப்போது பன்னெடுங்கால காலங்களாக மாறாது நிலைத்துக் கொண்டிருந்த செறியிருள் திமிரானது சிதைந்து மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றன. இவ்வாறாக மேலே கூறியுள்ள உதயமானது சர்வ அண்டரண்டங்களும் பூதல பாதாள முதலாகிய சராசரங்கள் அனைத்தையும் தன்னுள் சூளாக அடக்கிக் கொண்டு வெளியே வந்து விட்டபடியினாலே சூழி என்றும் சூழ் என்றும் விளங்க நின்றது. மேலும் இறைவனிடத்திலிருந்து வெளியாகி பிறந்து விட்டபடியினாலே இறைசூல் என்றும் திரிசூலி என்றும் நாமம் பிறங்கா நிற்பதுடன் ஒருங்குதிரண்ட சத்தினி என்றும் ஒருங்குதிரண்ட சத்தினி என்றும் ஹக்கீகத் முஹம்மது என்றும் திருநாமங்களை சூடி நின்றன. ஹக்கீகத் முஹம்மது என்றும் திருநாமங்களை சூடி நின்றன. இங்கனம் மகா மகத்துவம் பொருந்தியதனி பெரும் கருணையால் வெளியாகி நிற்கும் அருட்பெரும் ஜோதியாகிய பேரொளி பிழம்பை அருகூறாக பிரித்து ஐந்து ஒன்று ஒன்று ஒன்றாக முன்னோனானவன் தன் முன் இருபாகத்திடத்தும் முக்கூறு நிலையமாகியும் யாவரும் சந்திய பந்தனங்களாக ஆக்கி நெடுங்காலம் கடந்து அந்நிலையங்களை தனது வல்லபத்தினாலே முத்தான அண்டமாக திரட்டி அதனை மயில் வடிவம் ஆக்கி பின்னும் அம்மயிலினுக்கு தனது அகமிய அமலானது தோற்ற பிறவாக உதயம் உண்டாகுவதற்கான காரண கருவியாகிய கசங்கி விசர்வையடா நிற்கும் போர் பயங்கரத்தை பதிப்பித்து அதனால் வெளியாக்க பெற்ற ஜலப்பிரளய பிரவாகத்தினாலே தனது திருப்பள்ளி சிங்காசன அரசு கொழுகும் கதிர்மதி அமரர் கோடிகளும் நட்சேத்திரம் மின்பணி அகிலாண்டங்கோடி பிரம்மாண்ட அண்டரண்டங்களும் படைத்தார்.